ஐயனார் துணை சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம ஹரிஸ் இருந்துட்டு சேரனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டில் பேசினதெல்லாம் கேட்குற எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஸ் சொல்லுவோம், அவங்க மேலே என்ன தப்பு இருக்குது? நான் என் எனக்கு கல்யாணம் நடந்தால் தான் பாண்டிக்கு அடுத்தது கல்யாணம் நடக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணேன். அது தப்பாக போயிடுச்சு. வீட்டில் இருக்கிறவங்களும் சொன்னாங்க, பார்த்து விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கலாம், அது வரைக்கும் எதுவும் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனால் நான் தான் பாண்டியோட வாழ்க்கையே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம் சொன்னேன். அதுவும் நடக்காமல் போயிடுச்சு. இனிமே எனக்கெல்லாம் இப்படி கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாமான்னு கூட எனக்கு தெரியல. காலையில் உன் நிச்சயத்துக்கு கிளம்புறதா சொன்னேன், ஆனால் சந்தையா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுந்துச்சா என்னாச்சு? அதுவும் வரேன்னு சொல்லிச்சா? நம்ம பட்ட அவமானம் பத்தலையா? அதுவும் அவமானப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை பையா, அதுக்காக சந்தையா ஒன்றும் கிடையாது. சந்தையா உன்னை விரும்புது, அது உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுது. நீ என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சேரன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஹரிசு என்ன சொல்கிற? ஆமாம் பையா, ஏற்கனவே சந்தையா உன் மேலே ஒரு கண்ணாக தான் இருந்துச்சு. உன்னை பற்றி உங்கள் வீட்டில் விசாரிச்சும் போது எல்லாருமே ரொம்பவே நல்ல விதமாக சொன்னாங்க. எனக்கு தெரியாதா? இத்தனை வருஷமாக உன் கூட நான் வேலை பார்த்துட்ருக்கேன்ல, அதை வச்சு நான் சந்தையா சொன்னதுக்காக நான் சரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஸ் சொல்லிடுறாங்க. அதோட முடிச்சிருக்கேன்.